உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள் கூட்டத்தை கொண்டிருக்கிற அமைப்பு என ஒன்று இருக்குமானால். அது ஈ.வே. ராமசாமி தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கமும். பின்னாளில் அவர் தலைவரான திராவிடர் கழகமும் தான். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. தலைவன் எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாலும் ஏனென்று கேட்காமல். கொஞ்சமும் வெட்க மானமின்றி அதனை பெருமையாக வேறு சொல்லக் கூடிய மூடர்கள். அயோக்கியர்கள் ஈ.வே. ராமசாமி இயக்கத் தொண்டர்களைத் தவிர வேறு எவருமில்லை. மத அமைப்புகளில் அம்மாதிரி முட்டாள்கள் இல்லையா என கேட்டால். நிச்சயம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பகுத்தறிவாதிகள் என சொன்னதுமில்லை. உன் அறிவை கொண்டு சிந்தி என்று ஈ.வே. ராமசாமியைப் போல் உருட்டியதுமில்லை. ஈ.வே. ராமசாமி செய்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவரடிமைகள் பெருமையாக பேசிய ஒரு நிகழ்வை பார்ப்போம். 2017ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் சர்வதேச பகுத்தறிவாளர்கள் மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்தியது. திராவிடர் கழகத்தை சேர்ந்த கலி பூங்குன்றன் அந்த கூட்டத்தில் பேசியது. ஜூலை 29 2017 நாள் விடுதலையில் வந்தது. 1928ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றநத்தம் என்ற ஊரில் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 2 மணமகள் 1 மணமகன். அன்றைக்கு அது புரட்சி என்றார். ஒரு ஆணுக்கு ஒரே மேடையில் 2 பெண்களை மணம் செய்து வைத்திருக்கிறார் ஈ.வே. ராமசாமி முட்டாள்தனமாக. மகா கேவலமான அந்த காரியத்தை ஒருவன் புரட்சி என சொல்லி பெருமிதமடைகிறான் என்றால். அவனைப் போன்ற தற்குறி பயல் வேறு எவனுமிருக்க மாட்டானே. இதை பெருமையாக பேசுகிற எவனாவது தம் மகளை இப்படி ஒரே ஒரு ஆடவனுக்கு மனைவியாகும் 2 பெண்களில் ஒரு பெண்ணாக தருவானா? இதனை மையமாக கொண்டே உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள் கூட்டத்தை கொண்டிருக்கிற அமைப்பு என ஒன்று இருக்குமானால். அது ஈ.வே. ராமசாமி தோற்றுவித்த இயக்கமாகத்தானிருக்கும் என்றோம். ஜெர்மனிக்கு போய் ஈ.வே. ராமசாமி செய்த ஒரு முட்டாள்தனத்தை புரட்சி என வர்ணித்து திராவிடனின் மானத்தை வாங்கிவிட்டார் கலி பூங்குன்றன். வெள்ளைக்காரன் சிரி சிரி என்று சிரித்திருப்பான். அட முட்டாளே, புரட்சி எது பித்தலாட்டம் எது என தெரியாமல் இவனெல்லாம் பகுத்தறிவு மாநாடு நடத்த வந்துவிட்டான் என நினைத்திருப்பான். இதே ஈ.வே. ராமசாமி ஒரு பெண் 2 ஆண் என முடித்தாரா? இல்லையே. ஏன் முடிக்கவில்லை? தெரிந்தோ தெரியாமலோ கற்பு ஒழுக்கம் என்பன பெண்களுக்கு மாத்திரம் தான் என நினைத்து 1க்கு 2ஆக ஆண்கள் மணம் முடித்தாலும் பிழையில்லை என கூறாமல் கூறிவிட்டார். ஒரு பெண்ணியவாதியாக இருந்து கொண்டு ஈ.வே. ராமசாமி இந்த ஈனமான காரியத்தை செய்ததற்காக வெட்கப்படவில்லை. உண்மையான பெண்ணியவாதியாக இருந்தால் வெட்கப்பட்டார். ஈ.வே. ராமசாமி போலிதானே. இதில் இன்னுமொரு மானக்கேடு என்னவென்றால். அன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்திலிருந்த ஆண்கள்தான் அறிவில்லாமல் இந்த காரியத்தை ஏற்றார்கள் என்றால். பெண்களும் அதே அறிவு தரத்துடன் தானிருந்தார்கள் என்பது இமாலய வெட்கக்கேடு. ஆண்களுக்கு ஒன்றென்ன 4என்றாலும் சம்மதிப்பான். ஆனால் பெண்கள்தானே தங்கள் தன்மானத்திற்கெதிரான காரியமாக இதனை கருத வேண்டும். ஆனால் அப்படியொரு பெண்ணும் சிந்திக்கவில்லை. ஈ.வே. ராமசாமி என்ன பெண்ணியத்தை சாதித்தார். அதனால் தான் அறிவுள்ளவனால் சொந்த புத்தியில் சிந்திக்கக்கூடியவனால். ஈ.வே. ராமசாமியின் இயக்கத்தில் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. முட்டாள்களும் தற்குறிகளுக்குமான இயக்கம் தான் திராவிடர் கழகம். ஆனால் சுயமரியாதையைப் பற்றி பேசு யா என சொன்னால் வாய் கிழிய பேசுவான். ஒரு ஆடவனுக்கு 2 பெண்களை மணம் முடித்து வைத்த அயோக்கிய ஈ.வே. ராமசாமி யோக்கியனைப் போல் இன்னொரு சமயம் பேசியது. எப்படி உத்தரவு போட்டால் பயனுள்ளதாகும் என்றால். ஒருவன் கலியாணமே ஆகாமல் இருந்தால் கலியாணம் ஆகாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அது தப்பு இல்லை.
ஆனால் ஒரு கலியாணம் ஆகி மனைவி தவறிப்போய் இரண்டாவது கலியாணம் செய்து கொண்டால் அதுபோலவே ஒரு கலியாணம் ஆகி கணவன் தவறிப்போன பெண்ணையே கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணும் முதல் கலியாணமானால் முதலாவது கலியாணம் செய்து கொள்ளுபவனையும் இரண்டாவது மானால் முதல் மனைவியை இழந்தவனையும் கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். இது மாதிரி உத்தரவு போடணும். இப்போது இது மாதிரி இல்லாததால் இது மாதிரி முறை புதுமையானதாகத் தோன்றுகிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. விடுதலை ஏப்ரல் 7 1959. ஈ.வே. ராமசாமி சொன்னதை கேட்டு சபாஷ், அருமையான யோசனை என பாராட்ட ஆசையாக தானுள்ளது. ஆனால் ஒரு ஆடவனுக்கு 2 பெண்களை மணம் முடித்து வைத்த அறிவு குறைபாட்டையும் ஒரு பக்கம் வைத்து கொண்டு யோக்கியனைப் போல் பேசினால் அதனாலென்ன பலன்? ஈ.வே. ராமசாமி பார்ப்பன புரோகிதரை வைத்து திருமணம் முடிக்காதே என்பார். ஒரு வேளை ஒரு ஆடவனுக்கு 2 திருமணம் என ஈ.வே. ராமசாமி நடத்தி வைத்தது போல் சுயமரியாதை திருமணமாக இல்லாமல் ஒரு பார்ப்பன புரோகிதர் முன் இப்படியொரு திருமணம் நடத்த வேண்டி வந்திருந்தால் என்னடா திருமணம் இது என கேட்டு திருமணத்தையே தடுத்திருப்பார். இது எவ்விதத்திலும் நேர்மையான செயலாக இருக்காது என தடுத்திருப்பார். ஆனால் ஈ.வே. ராமசாமி எந்தவித குற்ற உணர்வுமின்றி வெட்கமேயின்றி அப்படியொரு திருமணத்தை முடித்திருக்கிறார். கடைசியில் ஒரு பார்ப்பன புரோகிதருக்கிருக்கிற அறிவு கூட ஈ.வே. ராமசாமிக்கு இருந்திருக்கவில்லை என சொல்லலாமோ?